கலைஞர் அவர்களுக்கு பிறகு உங்கள் தந்தை மு.க. ஸ்டாலின் கலைஞரின் மகன் என்ற வாரிசு அரசியலின் அடையாளத்தால் ஆத்திசூடி படிப்பதற்கு முன்பாகவே கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு முதலமைச்சராகவும் அதிகாரம் செலுத்தி வருகிறாரே, அதை நீங்கள் நினைத்து பார்த்தது உண்டா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஆனா ஆவனா கற்பிப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆத்திசூடி படிப்பதற்கு முன்பாகவே தங்களுக்கு இளைஞரணி செயலாளர் பதவியும் ஆட்சியில தங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள் கபிலகரம் செய்தாரே, அதைத்தான் தாங்கள் இன்று துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே அனுபவமும் ஆற்றலும் உழைப்பும் விசுவாசத்தோடு உழைத்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பாலே அந்த நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி வருகிற தலைவர்கள் பல இருக்கையிலே கலைஞர் அவர்களுக்கு பிறகு உங்கள் தந்தை மு.க. ஸ்டாலின் கலைஞரின் மகன் என்ற வாரிசு அரசியலின் அடையாளத்தால் கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு முதலமைச்சராகவும் அதிகாரம் செலுத்தி வருகிறாரே, அதை நீங்கள் நினைத்து பார்த்தது உண்டா? இப்போது தாங்கள் கலைஞரின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்ற குடும்ப வாரிசு அரசியல் அடையாளத்தால் மட்டுமே கட்சியிலே இளைஞரணி செயலாளராகவும் ஆட்சியிலே துணை முதலமைச்சராகவும் அரசியல் அங்கீகாரம் தங்களுக்கு தரப்பட்டுள்ளது என்பதை மறந்துவிட்டு அல்லது அதை மறைத்துவிட்டு புரட்சி தமிழர் ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.